கதை குட்டி கதை எப்படின்னா, ஒரு தமிழ் அறிஞர் வந்து ஒரு நாட்டில் வந்து ஒரு கல்லூரி கட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. அங்க இருக்கிற ராஜா கிட்ட போய் இந்த மாதிரி நான் கல்லூரி கட்டணும், நீங்க நிதி உதவி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. இந்த தமிழ் பத்தி பேசுறது, தமிழ் இதே மாதிரி இதுக்கெல்லாம் கல்லூரி கட்டணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அந்த ராஜா வந்து ஒரு அசால்ட்டான ஒரு எரிச்சலோட அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கையில காலில் போட்டிருக்கிற செருப்பு கழட்டி கொடுத்துறாரு. அப்போ அந்த தமிழறிஞர் வந்து பார்த்துட்டு இல்லை இப்படி செஞ்சிருக்கிறாரு. ஆனா எரிச்சல் படல அவரு. சரியா, ரொம்ப நல்லது, நீங்க கொடுத்த குறைய வச்சு நான் வந்து கல்லூரி கட்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போறாரு. அப்ப அந்த ராஜாவுக்கு வந்து தோணுது, நம்ம ஒரு காலில் கிடக்கிற ஒத்த செருப்பு கொடுத்துருக்கோமே, இதை வச்சு நான் கல்லூரி கட்ட போறேன்னு சொல்றானே, அப்போ எப்படி அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கிறாரு. என்ன பண்றாரு அந்த தமிழறிஞர் வந்து என்ன செய்யறாங்கன்னா, ராஜா அரண்மனையை விட்டு வெளியே போய் நம்மளுடைய ராஜாவோட செருப்பு எனக்கு இருக்குது, அதை யாராவது ஒருத்தர் ஏலம் எடுத்தீங்கன்னா அவருக்கு அந்த மதிப்புக்கு நான் கல்லூரி கட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ராஜாவோட ஒத்த செருப்பை வச்சு நம்ம எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்றாங்க. இருந்தாலும் ராஜாவோட செருப்பு நம்ம வீட்டுல நல்லா இருந்தா நம்ம வீட்டுல அவங்களுக்கு வந்து கேட்கறாங்க, அந்த ஏலம் கேட்கறாங்க. ராஜாவுக்கு இந்த தகவல் வந்து மத்தியா இருக்கலாம் உள்ளது. ராஜா வந்து என்னடா நம்மளோட சொந்தக்கால் செருப்பு வெறும் 100 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு கேட்கறாங்களே, இது வந்து சரியாப்படாது, நம்ம மதிப்பு என்ன ஆகுது, நம்ம எவ்வளவு செல்லும் தரும் ராஜாவா இருக்கிறோம், நம்மளுடைய ஒத்தக்கால் செருப்பு வந்து இவ்வளவு மதிப்பு குறையா போட்டாங்கன்னா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு மந்திரியாரை விட்டு வெளியே போய் அதை போய் ஒரு 50 லட்சத்துக்கு கேளு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் வெளியில போய் 50 லட்சத்துக்கு ஏலம் எடுக்கிறதாங்க. இப்போ அந்த ஒத்தக்கால் செருப்பு 50 லட்சத்துக்கு போயிருக்கு. 50 லட்சத்தை கொடுத்து ஒத்தக்கால் செருப்பு எடுத்துட்டு வந்துட்டு போயிடுறாரு. உள்ள போயிடுறாங்க. இல்லை இப்போ 50 லட்சம் வாங்கினாங்க தமிழறிஞர் உள்ள வந்து, ரொம்ப நன்றி ஐயா, உங்களுடைய ஒத்தக்கால் செருப்பு 50 லட்சத்துக்கு ஏலம் போயிட்டு அதை வச்சு நான் கல்லூரி கட்டிட்டு நான் தமிழை வளர்த்துவேன் அப்படின்னு சொல்லி போறாரு. இப்பதான் அவருக்கு புரியுது, நம்மளுடைய ஒத்தக்கால் செருப்பை வச்சு அவ வசந்திருக்கான் அப்படின்னா இப்ப ராஜாவா நாம பெரியவனா அவர் வசந்தவனா அப்படிங்கிற என்ன, அந்த கல்லூரி முழுவதுமே நானே கட்டித்தாருன்னு சொல்லி அந்த ராஜா வந்து 50 லட்சத்தையும் கொடுத்து கல்லூரியை தனிப்பட்ட முறையில் கட்டி கொடுத்து மிகப்பெரிய அந்த விஷயத்துக்கு. இப்போ இந்த பொறுமையை வந்து அந்த தமிழர்களுக்கு கிடைச்சிருக்கு, செல்வந்தால படைச்சதுனால ராஜாவுக்கு ஒரு தனி தன்மை கிடைச்சிருக்கு. இப்படி இதன் மூலமா அந்த திருக்குறள் வளர்ந்து அப்படிங்கிற சொல்லி நான் என்னுடைய பேச்சு நிறைவு செய்கிறேன். என்னுடைய அருமை தம்பி சக்திவேல் என்ன பண்றது அதற்கு தகவல்